நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. ரயில்வே தேர்வு நோக்கி கொண்டிருக்கும் முக்கியமாக ரயில்வே டெக்னீஷியன் தேர்வுக்காக காத்திருந்த மாணவர்களுக்கு ஒரு நற்செய்தி நேற்று அறிவிச்சிருந்தாங்க. நம்மளுக்கு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஓப்பன் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி தப்பு இல்லாமல் நம்ம வீட்டில் இருந்தபடியே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. பார்த்திங்கன்னா நம்முடைய சதர்ன் ரயில்வேவுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான rrpchennai.cop.in வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா அந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா CN 02/2024 தான் நம்மளுடைய டெக்னீஷியன் கிரேட் 1 and 3க்குள்ள நோட்டிஃபிகேஷன். பார்த்திங்கன்னா இது இன்றைக்கி ஓப்பன் ஆகியிருக்கு 9/3/2024. க்ளோசிங் டேட் வந்து 8/4/2024 க்ளோஸ் ஆகுது. இதில் கிளிக் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கிளிக் ஹியர் டு வியூ நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஹிந்தி வெர்ஷன்னா ஹிந்தி. இதில் இப்போ அப்ளை பண்ணால் கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே அப்ளை இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ALPக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கும், அதை கொடுத்துலாம். இல்லை நான் ALPக்கு அப்ளை பண்ணல 2024 இப்போ தான் ரயில்வேக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, அது 2024 இதுக்கு முன்னாடி கிடையாது, 2024 ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஃபஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுடைய கிரியேட் அன் அக்கௌண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய நேஷ்னாலிட்டி கேட்கும் இந்தியன். அடுத்து உங்களுடைய ஃபுல் நேம் கேட்கும். அதே மாதிரி இங்கே நேம் டைப் பண்ணி நேம் வந்துன்னா 10th மார்க் ஷீட்டில் உள்ள மாதிரி தான் நேம் டைப் பண்ணணும். உங்கள் இனிஷியல் பின்னாடி இருந்துச்சுன்னா பின்னாடி, முன்னாடி இருந்துச்சுன்னா முன்னாடி, அதே மாதிரி டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் எதுவும் சேஞ்ச் பண்ணிக்கங்கன்னு கேட்கு. எஸ்னா எஸ், நோனா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டேட் ஆஃப் 10th மார்க்ஸில் டேட் ஆஃப் பர்த், அதே மாதிரி ரைட் சைடில் அதே டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டைப் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆகும். சேமாக இது பண்ணுறீங்களாங்கிறது இது செக் பண்ணி இதில் ரைட் சைடில் க்ரீன் கலர் ரெட் மார்க் தான் நீங்கள் ரெண்டுமே சேம்னு அர்த்தம். அப்புறம் உங்களுடைய சென்டர் வந்து சூஸ் பண்ணுங்கள், மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரி. அதே மாதிரி ரைட் சைடில் அதே மாதிரி செலக்டில் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபாதர் நேம் வந்து உங்களுடைய டிசியில் எப்படி உங்கள் ஃபாதர் நேம் இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ரீடைப் ஃபாதர்ஸ் நேம்லேயும் டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மதர்ஸ் நேம் அதோடய உங்களுடைய மதர் நேமையும் ரீடைப் பண்ணுங்கள். இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். அதில் ஆதார் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டு வெரிஃபை ஆதார் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் இப்போ அப்ளை 10th மார்க் ஷீட் டீட்டெயில்ஸ் இருக்கும். ரைட் சைடில் உங்களுடைய நீங்களாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் 10th மார்க் ஷீட்டில் நேம் அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர் இருந்துச்சு அப்படின்னா மேலே இருக்க அந்த செக் பாக்ஸ் மை ஆதார் டீட்டெயில்ஸ் ஆர் சேம் அஸ் பர் த மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் அப்போ அதை டிக் பண்ணுங்கள். இல்லை ஆதாரில் வந்து எனக்கு ஸ்மாலில் இருக்குது அப்படின்னா, ஸ்மால் லெட்டர் இருக்குது இனிஷியல் இல்லை அப்படின்னா அதை செக் பாக்ஸ் கிளிக் பண்ணாமல் ஆதாரில் எப்படி இருக்கோ அதேமாதிரி நேம் ரைட் சைடில் ஃபஸ்ட் எழுது எப்படி கேப்ஸில் இருக்கும், அது ஸ்மால் லெட்டர் இருக்கும், பின்னாடி சில பேருக்கு இனிஷியல் இருக்கும், சில நேரம் இனிஷியல் இல்லாமல் இருக்கும். அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி அதே மாதிரி உங்களுடைய சென்டர் மேலாக ஃபீமேலாக பொறுத்து அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய ஆதார் வெரிஃபை ஆகிடும். அடுத்து உங்களுக்கான மெயில் ஐடி உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு அதுக்கு OTP கொடுத்தீங்கன்னா அந்த OTP வரும். அதை டைப் பண்ணிவிட்டு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் பாஸ்வேர்டு இருக்கும். பாஸ்வேர்டு நீங்களாக உங்களுக்கு விருப்பமான பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த கேப்சா கிளிக் கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதாகும், டிஸ்பிளே ஆகும். அதை ஒன்ஸ் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோ, ஃபைனலாக சப்மிட் பண்ணுறவங்க வெரிஃபை பண்ணிங்க. ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அதை கரெக்ட் பண்ண முடியாது. உங்களுடைய நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய சென்டர், உங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் மாற்ற முடியாது. மற்ற டீட்டெயில்ஸை கூட மாடிஃபிகேஷன் லிங்க் கொடுக்கும்போது மாற்றிக்கலாம். இந்த டீட்டெயில்ஸ் முக்கியமான டீட்டெயில்ஸ் மட்டும் மாற்ற முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்டு கீழே கன்ஃபார்ம் செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான். யூசர் ஐடி ஒன்றும் இல்லை, யூசர் ஐடி உங்களுடைய மெயில் ஐடி இல்லைனா உங்களுடைய ஃபோன் நம்பர் தான். பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதே மாதிரி இதில் வந்துட்டு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ டெக்னீஷியன் வந்து 2 விதமான போஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னல், டெக்னீஷியன் கிரேடு 3ன்னு இருக்குது. இப்போ ரெண்டுக்குமே செப்பரேட்டாக தான் இப்போ ரெண்டுக்கும் எனக்கு எலிஜிபிள் இருக்குது. நான் வந்து +2ல் வந்து PSC முடிச்சிருக்கேன், அது எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து ITI இல்லைன்னா ஏன்னா டெக்னீஷியன் கிரேடு 3ல் சிக்னல் டெலிகாமுக்கு +2 ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் படித்தவங்க எலிஜிபிள். ஸோ நான் ரெண்டுக்குமே எலிஜிபிள் இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுக்குமே நீங்கள் தனித்தனியாக எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும், தனித்தனியாக எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்குள்ளது நான் வந்து பண்ணுற டெக்னீஷியன் கிரேடு 1 சிக்னலுக்கு எலிஜிபிள் அப்படின்னா
அதில் செலக்ட் ஆர்ஆர்பி என்ன ஆர்ஆர்பி எங்கே சூஸ் பண்ணணும், அதில் கிளிக் கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஆர்பி வரும். சென்னைனா சென்னை. நீங்கள் வேறு நான் இல்லை சார் நான் பெங்களூருக்கு அப்ளை பண்ணுறேன், செகந்திராபாத் அப்ளை பண்ணுறேன், உங்களோட விருப்பம் தான். ஆனால் அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா அங்கே தான் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஐ எம் கரண்ட்லி டிபார்ட்மெண்ட் எனி நான் எதுலையுமே சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஒன் டைம் அந்த யூசர் ஐடி கிரியேட் பண்ணும்போது வந்துச்சுல அந்த டீல்ஸ் ஃபுல்லாகவே இதில் இன்ஃபில்ட்டாக வந்துடும். அதுபோக நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணணும் டைப் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரேஜ் ஆகிடுச்சா அன்மேரிடான்னு கிளிக் பண்ண உங்களோட ரிலீஜியன் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுடைய எக்ஸாம் லாங்குவேஜ் நீங்கள் ஆல்ரெடி இங்கிலீஷ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஃபில்டாக இருக்கும். நீங்கள் அடுத்து என்ன தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ், மலையாளம். அடுத்து பெர்மனெண்ட் விசிபிள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது ஒரு மச்சம் ஒரு தழும்பு அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சூஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக கேட்டிருக்கோம். யூஆர் அண்டர்சர்வ்ட், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ். இப்போ யூஆர் கேட்டகரினா உங்களுக்கு அடுத்த டீடைல்ஸும் தேவையில்லை, உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் ஓபி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஓபி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க இப்போமே அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைமில் ஓபிசி இல்லை சார் நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஓபி சர்டிஃபிகேட் தான் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஓபி சர்டிஃபிகேட் தான் வேணும், ஆன்லைன் சர்டிஃபிகேட். அதில் நம்ம சர்டிஃபிகேட்டோட டேட் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிசி அப்படிங்கிறனால ஓபிசி கிளிக் பண்ணுறேன். ஓபிசியை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அங்கே பாருங்கள் ஓபிசியில் அப்புறம் வந்து நீங்கள் வந்து நான் கிரிமினல் லேயரான்னு கேட்கும். அதாவது 8 லட்சத்துக்கு கீழே இன்கம் உள்ளவங்க எல்லாருமே நான் கிரிமினல் லேயர், 8 லட்சத்துக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே நான் கிரிமினல் லேயர். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி ரிலேஷனில் சீட் எடுக்க முடியாது, ஒன்லி யூஆர் சீட்டாக எடுக்க முடியும். ஓபிசி நான் கிரிமினல் எஸ்னா உங்கள் சர்டிஃபிகேட் நம்பர் டிஎன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. யார் கொடுத்தா விஷயங்க தட்டி உங்களுக்கு தாசில்தாரா, திருப்தி தாசில்தாரா, சோனல் தாசில்தாரா அந்த மாதிரி இருக்கும். கொடுத்துட்டு விஷிங் டேட்டு தமிழ்நாடு, டேட் ஆஃப் இஷ்யூ அந்த சர்டிஃபிகேட்டில் என்னைக்கு டேட் மேலே இருக்கும் ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கும், அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்கும். ப்ரெசென்ட் அட்ரஸ்ஸு இப்போ வந்து ப்ரெசென்ட் அட்ரஸ் பெர்மனெண்ட் அட்ரஸ் ரெண்டும் வேறு டைப் பண்ணிங்க. 2 சேம்னா செக் பாக்ஸ் கிளிக் பண்ணால் ஒன்றா ஆயிரும். ஏன்னா அட்ரஸ் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபைனலாக அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தபாலில் அனுப்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ப்ரெசென்ட் அட்ரஸ் பெர்மனெண்ட் அட்ரஸ் 2 சேம்னா சேமாக கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை தனித்தனியாக நீங்கள் எழுதிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்துட்டு சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் அது எக்ஸசைஸ் பண்ணான்னு கேட்கும். எஸ்னா எஸ், நோனா நோன்னு கொடுங்க. அடுத்து நீங்கள் பெர்சன் வித் டிசபிலிட்டி பெர்சன் கேட்குது. எஸ்னா எஸ், நோனா நோ. அப்புறம் வந்து நீங்கள் வந்து எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸான்னு கேட்குது. அதாவது யூஆரில் வந்து அண்டர்சர் கேட்டகரியில் ஓசி கேட்டகரியில் 10% ஒதுக்கி கொடுத்தாங்கல்ல இடபிள்யூஎஸ் சொல்லுவோம், அதான் கேட்குது. எஸ்னா எஸ், நோனா நோன்னு கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் நீங்கள் ரயில்வே எம்ப்ளாயான்னு கேட்குது. ஆல்ரெடி நீங்கள் ரயில்வே வேலை பார்க்குறீங்க கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். நோன்னு கொடுத்தீங்கன்னா அதை அப்படி ஸ்கிப் ஆகி அடுத்த ஸ்டெப் போயிடும். இப்போ எஸ் அப்படின்னு கொடுக்குறேன், நான் இப்போ ரயில்வே எம்ப்ளாய் அப்படினால எஸ்ன்னு கொடுக்குறேன். ஏன்னா ரயில்வே எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க, அதை பார்ப்பாங்க. அதனால் எஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் இப்போ கரண்டாக ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டீங்கன்னு கேட்குது. ஆமாம். நீங்கள் என்ஓசி அப்ளை பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஏன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் பண்ணுற எடுத்து தான் போய் என்ஓசி வாங்கணும். அப்புறம் செலக்ட் கேட்டகரி, நீங்கள் என்ன கேட்டகரியாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குது. பிளேஸ் ஆஃப் ஒர்க் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குது. என்ன சதர்ன் ரயில்வேயா, சதர்ன் ரயில்வேயா, நார்த் ரயில்வேயா அந்த மாதிரி கேட்கும். ரயில்வே எம்ப்ளாயி நம்பர், உங்களுடைய பிஎஃப் நம்பரு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுக்கு சர்வீஸ் எத்தனை இயர்ஸ்னு வந்துடும். இது வந்து ரயில்வே எம்ப்ளாயினா தான் இது. இதில் நோன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டெப்புக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நீங்கள் வந்து ரயில்வேயில் வந்து அப்ரெண்டிஸ் முடிச்சிக்கலான்னு கேட்குது. டீட்டெயில்ஸ் ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆக்டிவிட்டிஸ் எஸ்னா எஸ், நோனா நோ. ஏன்னா அப்ரெண்டிஸ் முடிச்சவங்களுக்கு டெக்னீஷியன் கிரெடிட்டில் நிறையா வேக்கண்டு, அதே மாதிரி ஐடிஎம் முடிச்சவங்களும் இல்லைன்னு. அடுத்து உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். எதுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் 500 ரூபா. இப்போ ஓபிசி யூஆர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 500 ரூபா எக்ஸாம் ஃபீஸு. எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகரினா 250 ரூபா எக்ஸாம் ஃபீஸு. நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு அமௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்காக உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. உங்களுடைய அக்கௌண்ட் ஹோல்டர் என்ன நேமு, அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், ஏஎஃப்எஸ்சி கோடு, உங்கள் பேங்க் நேம் எல்லாம் டீட்டெயில்ஸ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி கேட்கும். அதை ஃபஸ்ட் 10th டீட்டெயில்ஸ் மார்க், உங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த போர்டு, சிபிஎஸ்சி, சென்ட்ரல் ஸ்டேட் போர்டா, எப்போ பாஸ் பண்ணிங்க அந்த டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிட்டு அடுத்து கீழே குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து சிக்னல் அப்படிங்கிறனால 3 விதமானது தான் டெக்னீஷியன் கிரேடு 1ங்கிறதால 3 விதமான இதான் எலிஜிபிள். அப்படின்னா 3 years டிப்ளமோ இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, சிஎஸ்சி இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அவங்க அடுத்து டிகிரி இன் இன்ஜினியரிங். அதே மாதிரி அந்த இதில் டிகிரியில் இன்ஜினியரிங் படித்தவங்க அது எதுன்னு கேட்குது. இப்போ பிஇ அப்படின்னா நீங்கள் பின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இதுன்னா இது சூஸ் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ அண்டு
சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுறது கேட்கும். நீங்கள் உங்கள் ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா 30 to 70 கேபிக்குள்ளே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பேக்ரவுண்ட் வந்து தெளிவாக இருக்கணும், நேராக பார்க்கணும், ஸ்பெக்கு போட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், பேக்ரவுண்டு ஒயிட் கலர் பேக்ரவுண்டு இருக்கணும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சைனும் அதே மாதிரி 30 to 70 கேபிக்குள்ளே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை இப்போ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களுடைய செலக்ட் போஸ்ட் எலிஜிபிள் போஸ்ட் டு அப்ளைன்னு கேட்கும். அந்த ஒன்று தானே இருக்குது, ஒரே ஒரு போஸ்ட் தான். அதனால் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது அந்த சதர்ன் ரயில்வே டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் இருக்கும், ப்ளஸ் சிம்பிள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஆர்டர் டு ப்ரிஃபரன்ஸில் இந்த ரைட் சைடில் வந்து உங்களுக்கு இது வந்து இந்த சைடு வந்துடும். அப்புறம் நீங்கள் உங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் எல்லாத்துலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செக் பாக்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துட்டு உங்கள் சைன் கீழே இருக்கும். அதுக்கு மேலே நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரிவ்யூ காட்டும். கரெக்டாக இருக்கா எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸு நீங்கள் ஃபைனல் சப்மிட் பண்ணுறதுக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நேமில் ஸ்பேஸ் இருக்குமா, இனிஷியல் கரெக்டாக போட்டிங்களா, அப்பா நேம் கரெக்டாக போட்டிங்களான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கரெக்டாக லாஸ்ட் டைம் ஏஎல்பிக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணிவிட்டு வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் சார் என்ன இதுன்னு. இப்போ முடிஞ்சளவு இப்போவே கரெக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதுமாரியும் தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கான டேட்டு கொடுப்பாங்க, அப்போ பண்ணிக்கலாம். அடுத்து இதில் செக் பாக்ஸ் கிளிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய ப்ராசஸ் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற ப்ராசஸ் தான். யூஆர் ஓபிஸ்னு சொன்ன மாதிரி 500 ரூபா, மற்ற கேட்டகரிலாம் 250 ரூபா கொடுத்து பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஃபைனலாக அப்ளிகேஷன் வந்து ப்ரிவ்யூ காட்டி சப்மிட் பண்ணிடுவீங்க. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா மெயிலில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி சார் இதையும் அப்ளை பண்ணணும், டெக்னீஷியன் இதுக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அது கிரேட் 3க்கு நான் எலிஜிபிள் அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி அந்த செலக்ட் ஆர்ஆர்பி விச் டு அப்ளைல கிளிக் எந்த ரீஜன்ஸ் செலக்ட் பண்ண சென்னையா எங்கன்னு அதே மாதிரி அதில் ஐ எம் நாட் கரண்ட்லி டிபார்ட். நீங்கள் என்ன ஏதாவது ரயில்வே எக்ஸாம் வந்து டிபார்ட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பாங்க, இல்லைனா கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதே ப்ராசஸ் தான் எல்லாம் போகும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும். அப்புறம் உங்கள் குவாலிஃபிகேஷன் மட்டும் ஆட் பண்ணுறதுல வந்து இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு 10th, ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் வந்து உங்கள் ஐடிஐயா 10th அப்ரெண்டிஸ் ஆக்டா இல்லாட்டா 10th + 2ல் மேக்ஸ் பேசிக் படிச்சிட்டிங்களா, இந்த 3 தான் உங்களுக்கு வந்து எலிஜிபிள். அதேமாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டு அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். போய்ட்டு பிரிண்ட் அவுட் கொடுத்தீங்கன்னா அதான். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். முயற்சி செய்து பயிற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். நன்றி.